அண்ணாமலைக்கு, அண்ணாமலை அம்மனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, மகா கணபதிக்கு, நாகர் பெருமக்கள் திருவடிகளுக்கு, மாணிக்க வாசக பெருமான் மலரடிகள் திருவடிகள், அப்பர் பெருமான் மலரடிகள் திருவடிகள். தந்தை தாயும் நீ, என்னுடைய துணையும் நீ, சஞ்சமனது தீர்க்க வந்த தேசிய வடிவு நீ. உன்னை எல்லாம் மற்றொரு துணைக்கானே, அந்தமும் ஆதியும் இல்லா அருட்பெரும் சோதியே. ஆதியே, அடியாத்தாம் சிந்தை வேதிய தாயுமானவனும் கிரிவல பெருமானே, உன்னை போற்றி புகழ்கிறேன், உன் பாதம் சரணம் அடைகிறேன். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. அடியேன் மானசீகமாக வழிபடும் மாணிக்க வாசக பெருமான் திருவடியை வணங்கி போற்றி மகிழ்ந்து, அந்தமில் சிவனை காட்டி அழும் இறை சரணம் போற்றி, வெந்த நீரையே வென்ற வித்தகன் பதங்கள் போற்றி, எந்தையை இருக்கால் தூது அனுப்பினன் இருத்தால் போற்றி, விந்திடும் விழிநீர் பாத ஊரன்னர் பாதங்கள் போற்றி போற்றி என்று நாகர் பெருமக்கள் திருவடிகளை வணங்கி போற்றி மகிழ்ந்து, நமச்சிவாய வாழ்க, நாதம் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோக்கழி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க என்று 3ஆம் நூற்றாண்டிலே தில்லையிலே மணிவாசக பெருமானால் ஓதப்பட்டு சிவபெருமானால் எழுதப்பட்டு 8ஆம் திருமுறையான திருவாசகத்தை வணங்கி போற்றி மகிழ்ந்து, இத்தனை நூற்றாண்டு கடந்த பிறகும் கூட நம் நாவிலே அதையெல்லாம் அமர செய்து, நம் செவிகளிலே அதையெல்லாம் கேட்க செய்தபடிக்காக கலைமகள் திருவடிகளை வணங்கி போற்றி மகிழ்ந்து, இத்திருத்தலத்தினுடைய அண்ணாமலையார் உண்ணாமலையினுடைய பாதங்களை திருவடிகளையும் வணங்கி போற்றி மகிழ்ந்து, இத்திருமணத்தினுடைய கதாநாயகனாக வீற்றிருக்கக்கூடிய அப்பர் பெருமான் திருவடிகளை வணங்கி போற்றி மகிழ்ந்து, எல்லாம் அல்ல அண்ணாமலையார் உண்ணாமலையவனுடைய கருணையோடு மாணிக்க வாசக பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே இன்றைய அப்பர் குரு பூஜை விழா சீரும் சிறப்புமாக நம்மளுடைய அப்பர் திருமணத்திலே இன்று காலை பொழுதிலிருந்து தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கே வந்திருக்கக்கூடிய அந்த அப்பர் குரு பூஜை திருவிழாவிற்கு மேடையிலே வந்திருக்கக்கூடிய அப்பர் மடத்தினுடைய டைரக்டர்களாக இருக்கக்கூடிய அத்தனை டைரக்டர்களையும் வருக வருக என்று வரவேற்று, மேடையில வீட்டிருக்கக்கூடிய அப்பர் மடத்தினுடைய தலைவர் ஜெயபாலையா அவர்களையும், பொருளாளர் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்களையும், செயலாளர் குப்புசாமி ஐயா அவர்களையும் வரவேற்று, மேடையிலே வீட்டிலிருந்து அழகு படைத்துக் கொண்டிருக்கும் எனது மூத்த சகோதரர் திரு பன்னீர்செல்வம் ஐயா அவர்களையும் வருக வருக என்று உங்கள் அனைவரின் சார்பாக அனைவரையும் வரவேற்று, இந்த அப்பர் குரு பூஜை விழாவுக்கு இங்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருடைய திருவடியும் வணங்கி போற்றி மகிழ்ந்து உங்கள் அத்தனை பேரையும் வருக வருக என்று அப்பர் பெருமான் சார்பிலே உங்கள் அத்தனை பேரையும் வருக வருக என்று வரவேற்று, இறைவனுடைய தனிப்பெரும் கருணையினாலே இந்த அப்பர் குரு பூஜை விழாவிலே நாம் எல்லாம் இன்று கலந்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ எத்தனையோ கோடி மானுடம் இந்த பிரபஞ்சத்திலே பிறந்திருந்தாலும் இதை போல குரு பூஜையிலே கலந்துக்கூடிய பாக்கியம் சில ஆத்மாக்களுக்கு மட்டுமே கிடைக்கும். 4 பெருமக்கள் குரு பூஜைகளாக இருக்கட்டும், 63 நாயன்மார்கள் குரு பூஜைகள், 18 சித்தர்கள் குரு பூஜைகள், 9 தொகையடியார்கள் குரு பூஜைகள், மகான்கள், சித்தர்கள், ஞானிகள் என்று சொல்லக்கூடிய இவர்களுடைய குரு பூஜையிலே நாம் எல்லாம் கலந்து கொள்ள வேணும்னா நாம் எல்லாம் ஒரு தவம் புரிந்திருக்கணும். குறிப்பாக இன்று இந்த அப்பர் குரு பூஜையிலே நாம் எல்லாம் கலந்து கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு, நாம் இங்கு வீட்டிற்கக்கூடிய அத்தனை ஆத்மாக்களும் ஏதேனும் ஒரு வகையிலே அப்பரோடு தொடர்புடைய ஆத்மாக்களா இருந்தா மட்டும்தான் இந்த அப்பர் குரு பூஜையிலே நம்ம எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அப்பர் வாழ்ந்த காலத்திலே நம்மளுடைய முன்னோர்கள் யாராவது கூட வாழ்ந்திருக்கலாம். அப்பர் வாழ்ந்த காலத்திலே யாராவது அப்பரை நாம் பார்த்திருக்கலாம். அந்த வழித்தோன்றலிலே நாம் எல்லாம் பிறந்திருந்தாதான் நாம் எல்லாம் இந்த அப்பர் குரு பூஜைகளை கலந்து கொண்டு
அவருடைய அருளை பெறுவதற்கு நமக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைக்கும். அந்த வகையில நமக்கெல்லாம் இன்று பாக்கியம் என்னன்னா, அப்பருடைய குரு பூஜைகளை கலந்து கொண்டு அவருடைய அருளை வாங்குவது. இந்த நால்வர் பெருமக்களுடைய அருளை வாங்குவது அவ்வளவு எளிதல்ல. ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர் பெருமான், மாணிக்கவாசக பெருமான் என்று சொல்லக்கூடிய நால்வர் பெருமக்களுடைய அருளை வாங்குவது என்பது அவ்வளவு எளிதான ஒரு காரியம் அல்ல. ஆனா நமக்கெல்லாம் அந்த பாக்கியம் தொடர்ந்து கிடைக்குதுன்னா, எவ்வளவு பெரிய புண்ணியம் செய்த பிறவிகளாக நாம இருந்தால்தான் இந்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும். 8ஆம் திருமுறையான திருவாசகத்தினுடைய ஒரு சாரலை சொல்லிவிட்டு நாம் நிகழ்ச்சிக்குள்ள செல்லலாம் என்று அடியனுடைய கருத்து. 8ஆம் திருமுறையான திருவாசகத்தினுடைய ஒட்டுமொத்த சாரம் நம்மை விழுந்து எடுத்து பார்ப்போம் என்று சொன்னா, 3 விதமாகத்தான் இறைவனை நம்ம அடைய முடியும். இறைவன் திருவடியை அடைவதற்கு 3 விதமாகத்தான் அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள முடியும். மானிட பிறவி எடுத்து இந்த இறைவனை தேடக்கூடிய நிலையில் நமக்கு அந்த பாக்கியம் கிடைத்து இறைவன் திருவடியில் நாம் அடைய வேண்டும், பிறவா நிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு 3 நிலைதான் அடையும். 3 விதமாகத்தான் இறைவனை நாம் அடையக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். ஒன்று, இறைவன் இருக்கும் இடத்திலே நாம் தேடி சென்று இறைவனிடம் அடைவது. நமக்கெல்லாம் அந்த பாக்கியம் இல்லை. சிவபெருமான் இருக்கும் இடத்திலே தேடி சென்று நாம் எல்லாம் அடைவதற்கான பாக்கியம் நம் ஆன்மாவுக்கு இல்லை. ஏன்னா நம்ம பிறக்கும் போதே மகான்களாக பிறக்கல, ஞானவான்களாக பிறக்கல. பிறக்கும் போதே நால்வர் பெருமக்களோ இப்படி யாரோடு நம்ம பிறக்காம சாதாரண மனிதனாக பிறந்து சிற்றின்பங்களை சுழன்று இந்த உலக வாழ்க்கையில் பிறந்து சுழன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இறைவனிடம் தேடி சென்று அடையக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கல. சரி, இறைவன் இருக்கும் இடத்தில் தான் நாம் தேடி சென்று அடையக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கவில்லை. நாம் இருக்கும் இடத்திலே இறைவனை வரவைத்து அடையக்கூடிய ஒரு பாக்கியமாவது நமக்கு இருக்கிறதா என்று பார்த்தால் அதுவும் நமக்கு கிடைக்காது. நாம் இருக்கும் இடத்தில் இறைவனை வரவழைத்து அடையக்கூடிய ஒரு பாக்கியம் அதுவும் நமக்கு கிடைக்காமல் போயிற்று. அப்ப நாம் இருக்கும் இடத்துல இறைவனை அடையக்கூடிய ஒரு பாக்கியமும் கிடைக்கல, இறைவன் இருக்கும் இடத்திலே நாம் சென்று அடையக்கூடிய ஒரு பாக்கியமும் நமக்கு கிடைக்கல. அப்ப இது இரண்டும் நடைபெறாத பொழுது 3வது ஒரு வழியாக மணிவாசக பெருந்தகை நமக்கு அருள் இருக்கிறார். மணிவாசக பெருந்தகை மட்டுமல்ல, நம்மளுடைய மூவர்கள், மற்ற மூவர்களாக திகழக்கூடிய ஞானசம்பந்தர்கள், நாவுக்கரசர், சுந்தரர் பெருமான், இவர்கள் எல்லாம் கூட 3வது ஒரு வழியாக நமக்கு கண்டுபிடித்து கொடுத்தார். அது என்னன்னா, இறைவன் இருக்கும் இடத்திலே நாம் அடைய முடியாது, நாம் இருக்கும் இடத்திலே இறைவனை வரவழைத்து அடைய முடியாது. இது இரண்டும் இல்லாத பொழுது அடியவர் திருக்கூட்டத்தில் அடியவனும் ஒருவனாக இருந்து விட்டால் சிவபெருமான் நாம் இருக்கும் இடத்தில் வந்து இந்த அடியவர்களுக்காக அருள் புரிவான். இதுதான் இந்த 3வது நிலை. நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது 3வது நிலை. அடியவர்களோடு அடியவராய் ஒருவன் இருந்து விட்டால் அந்த அடியவருக்கு எளிதாக சிவபெருமானுடைய திருவடி வந்து அடையும் என்பதுதான் இந்த திருமுறைகளினுடைய ஒட்டுமொத்த சாரம். இன்று ஒரு அற்புதமான விழா. நம்மளுடைய அப்பர் மடத்திலே ஒவ்வொரு ஆண்டும் அப்பருக்கு நாம் குரு பூஜை எடுத்து நாவுக்கரசர் பெருமானுடைய கருணையும் அருளையும் பெறுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கக்கூடிய விழா. ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு விதமாக சிறப்பினை இந்த அப்பர் பெருமான் இங்கே நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார். அந்த வகையில இன்றைய அப்பர் தினத்தில நமக்கெல்லாம் ஒரு சிறப்பு கிடைத்திருக்கிறது. ஞானசம்பந்தர் பெருமானுடைய திருமண விழாவிற்கு எத்தனையோ பேரை அழைத்தார்கள். எத்தனை பேருக்கு அந்த அழைப்பிதழ் சென்று அழைத்திருக்கிறது. அழைப்பிதழ்கள் சென்றவர்களுக்கு எல்லாம் அந்த திருமணத்திலே கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைக்கவில்லை. யாரெல்லாம் அந்த திருமணத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று சிவபெருமான் முன்னாடியே குறித்து வைத்திருக்கக்கூடிய ஆத்மாக்கள் மட்டும்தான்
ஞானசம்பந்தர் பெருமானுடைய திருமணத்திலே வந்து கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்தது. அந்த திருமணத்தில் கலந்து கொண்டிருக்கிற அத்தனை ஆத்மாக்களுக்கும் முக்தியும் கிடைத்தது. அப்ப யாருக்கெல்லாம் சிவபெருமான் அழைப்பு கொடுத்திருந்தாலும், ஞானசம்பந்தர் பெருமானுடைய திருமணத்திற்கு எத்தனை பேருக்கு அழைப்புகள் கொடுத்திருந்தாலும், சிவபெருமான் யாருக்கு முக்தி கிடைக்க வேண்டும் அழைப்புகளை யாரெல்லாம் பெற்றார்களோ அந்த ஆத்மாக்கள் மட்டும்தான் ஞானசம்பந்தர் பெருமானுடைய திருமண விழாவுக்கு செல்ல நேரிட்டது. அதை போலதான் இன்றைய தினம் நம்மளுடைய அப்பர் குரு பூஜை விழா பத்திரிகை போட்டு எத்தனை பேருக்கு அது அழைப்பிதழாக சென்றிருக்கிறது. எவ்வளவு பேருடைய திருக்கரங்களில் அந்த அழைப்பிதழ் பெற்றிருந்தாலும் அப்பர் பெருமான் யாரெல்லாம் அழைப்பு கொடுத்தாரோ அவர்கள் மட்டும்தான் இங்கே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இங்க யாரும் அப்பர் மடத்திலே அழைத்து அந்த அழைப்பிதை கொண்டு இங்கு யாரும் வரவில்லை. இந்த மடத்தினுடைய பத்திரிகையை வைத்துக் கொண்டு யாரும் இங்கே வரவில்லை. அப்பர் பெருமான் யாரெல்லாம் அழைக்க விரும்பினாரோ அவர்கள் எல்லாம் இங்க வரக்கூடிய பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அப்படிப்பட்ட அருமையான இந்த திருநாளில, முத்தி நாளில, நம்மளுடைய நம்மளுடைய நாவுக்கரசர் பெருமானுடைய இந்த முத்தி பெற்ற இந்த தினத்தில, சித்திர சதய நட்சத்திரத்தில நாம் எல்லாம் ஒன்று கூடி அடுத்ததாக சிவகுமார் ஐயா அவருடைய சொற்பொழிவுன்னு நம்மளுடைய குப்புசாமி ஐயா அவர்கள் சொன்னார்கள். இன்றைய தினம் ஒரு சொற்பொழிவு அல்ல, இது ஒரு சொற்பொழிவு அல்ல. இங்கே இன்னும் சற்று நேரத்தில் நாம் யாருக்கு குரு பூஜை எடுத்து இந்த விழாவை நாம் செய்து கொண்டிருக்கிறோமோ அந்த அப்பர் பெருமான், அந்த நாவுக்கரசர் பெருமான், அந்த அப்பர் பெருமான் சற்று நேரத்திலே இங்கே வந்து எழுந்தருளி தன்னுடைய சுய வரலாறை, இறைவன் எப்படி தன்னை ஆட்கொண்டார் என்ற வரலாறை தானே முன்வந்து இங்கு அருள காத்திருக்கிறார். ஒரு சிறப்பு இல்லையா? அப்பர் பெருமானே இங்க வந்து எழுந்தருளி தானே சுயமாக அவருடைய வாழ்க்கையை இறைவன் எப்படி ஆட்கொண்டான் என்ற நிலையை வெளிப்படுத்த காத்திருக்கிறார் என்ற பொழுது அவரை எப்படி நம்ம வரவேற்கணும்? அப்பரே இங்க வந்து எழுந்தருளா எப்படி நம்மளுடைய ஆன்மா எப்படி ஆனந்த வயப்படும்? அப்படிப்பட்ட நிலையிலே இந்த அப்பர் பெருமானை நாம் எழுந்தருள செய்ய நாமெல்லாம் ஆத்மாவை இறைவனிடம் தந்துவிட்டு தேகத்தை இம்மண்ணுலகில் நிறுத்திவிட்டு இங்கே வந்திருப்பவர்கள் அத்தனை பேரும் ஆனா பெண்ணா, உயர்ந்தவனா கீழனா என்று, மடத்தை சார்ந்தவனா சார்ந்தவனா என்றெல்லாம் புறம் தள்ளிவிட்டு எழுந்து நின்று அனைவரும் ஒன்று கூடி ஒருமித்த பஞ்சாட்சர மந்திரங்களை போதி அப்பர் பெருமானை நாம் இங்கே வரவேற்று எழுந்தருளச் செய்து நாம் எல்லாம் அப்பர் பெருமானை வருக போற்றி மகிழ்ந்து அவர் திருவடியை வணங்குவோம்.